ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா காக்கா வந்து எச்ச விட்டா நல்லதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். காக்கா வந்து ஒரு இடத்துக்கு நம்ம அவசரமாக வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அப்போ வந்து காக்கா வரும். காக்கா வந்து எச்ச விட்டுட்டு போகும். சட்டை மேலேயோ இது மேலேயோ. ஐயோ, நம்ம அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம், இப்போ பார்த்து இந்த காக்கா எச்ச விடுதே சொல்லி எல்லாருக்குமே கோவம் வருது, இயல்பு தான். ஆனால் காக்கா அப்படிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை. காகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வைக்கிறோம். அதே மாதிரி தவசத்துக்கும் இதெல்லாம் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு காக்காவுக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து காக்காவுக்கு சாப்பாடு நம்ம கொண்டு வைக்கும்போது நம்ம பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காக்காய் வந்து நம்ம வச்ச சாப்பாடை வந்து அது சாப்பிட்ருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து யார் வேணால் காக்காய் வந்து வச்சு அது சாப்பிடுமா கேட்டால் கண்டிப்பாக அது சாப்பிடாது. நம்ம வந்து ஒரு சுத்தமான ஒரு பாவம் செய்யாதவங்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து காக்கா வந்து சாப்பிடும். இல்லைன்னா அது கண்டிப்பாக அது சாப்பிடாதான். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா காக்காய்க்கு வந்து இருக்குது. ஏன்னா ஆன்மீகத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து காக்காய் வந்து அப்படிலாம் வந்து யாரு வச்சாலும் வந்து சாப்பிட்டு போகாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே இது தெரியும். அதனால் காக்கா வந்து நம்ம மேலே எச்ச விட்டுட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வரப்போகுது, அதை நான் இருக்கேன் தடுத்து காப்பாற்ற அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவான் வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதனாலே காக்கா வந்து எச்ச விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சத்தை தொடிச்சிட்டு ஓரமாக போய் ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் போங்க, அதுதான் வந்து நல்லது. அவசரமாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓரமாக போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளம்பி போங்க. ஏன்னா காக்கா எச்ச விட்றது அப்படிங்கிறது அப்படி தான், சும்மா வந்து கிடையாது. ஏதோ ஒரு தடங்கள் வருது, அதனால் நீங்கள் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படி சொல்லி இந்த சனீஸ்வரன் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு மாதிரி தான் வந்து காக்கா வந்து எச்ச விட்றது. அதனால் பயப்படாதீங்க. காக்கா எச்ச விட்ருக்கே அப்படின்னு சொல்லி அதை வந்து புறக்கணிக்காதீங்க. 5 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க. காகங்கிறது எல்லாருக்குமே அது தெரியும். எங்கே போனாலும் அந்த காகம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்து நம்ம எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி காகத்துக்கு வந்து நம்ம கொடுத்தா தான் அது வந்து அதனுடைய பாவங்கள்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காக்கா எச்ச விட்டுறது அப்படி சும்மா வந்து நினைக்காதீங்க. காக்கா எச்ச விட்றதுங்கிறது சும்மா வந்து இல்லை. எல்லாமே வந்து காகம் எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அது சனீஸ்வரோட வாகனம் அப்படிங்க. சனிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம்னு எல்லாருக்குமே அது தெரியும். அதனால் என்றைக்குமே இந்த காகம் வந்து வச்சிருச்சே சொல்லி அலட்சியப்படுத்தாதீங்க. அதனால் எச்சு விட்டுருச்சானே எச்சோடு வந்து சும்மா இல்லை. எல்லாமே அந்த காகத்துக்கு வந்து தெரியும். காகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் காகம் ஒரு நல்ல குணம் உள்ளதுன்னு எல்லாருக்குமே அது தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறைய இருந்ததுன்னா தான் மட்டும் வந்து சாப்பிடாது. ஆகா, நம்ம உறவுக்காரங்க எல்லாருமே அது கூப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே சாப்பாடு இருக்குது சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல மனசு யாருக்கு வரும் சொல்லுங்கள். உடனே எல்லாம் வந்து கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகும். ஏன்னா காகங்கள் வந்து அந்த அளவு தெய்வங்களுக்கு சமமாக வந்து வைக்கப்படுது. காகங்கள் வந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னா இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுத்தது சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். காகத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காகத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவு நல்ல உயர்ந்த குணம் உள்ளது காகம். தன்னுடைய கூண்டில் வந்து வச்ச வந்து கூட்டில் வந்து குயில் வந்து ஒரு காக்கா இதில் வந்து விட்டுட்டு போகுமா, அப்போ கூட இது வந்து குயில் முட்டை அப்படின்னு அந்த காக்காவுக்கு தெரியுமா, நம்மளோட முட்டை கிடையாது, இருந்தும் பரவாயில்லைன்னு சொல்லி அதையும் வந்து தன்னுடைய குஞ்சாக நினச்சி அதை வந்து அடகாத்து குஞ்சு பொறிக்குமா. அதான் சொல்லுவாங்க காக்கைக்கு வந்து அந்த அளவு ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி நிறைய ஒரு நல்ல குணங்கள் வந்து காக்கைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காக்காய்க்கு வந்து நிறைய ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நல்லது செஞ்சாலும் சரி, ஒரு கெட்டது செஞ்சாலும் சரி, அவங்கள வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருமா. இப்போ வந்து முகத்தில் துணியை போட்டு மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல கெட்டது செஞ்சு பார்த்தாங்க, துரத்தி அடித்து கரெக்டாக எப்படி இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிருமா. அந்த காக்கா வந்து அப்பேற்பட்ட குணம் உள்ளது. யாராவது நல்லது செஞ்சாலும் சரி, இவங்க தான் நமக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருமா. அது சமீபத்தில் கூட வந்து பார்த்தோம் ஒரு இது வந்து வைரலாக போச்சு. வாசம் வந்து பாப்பான்னு அது வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து காகம் பேசிச்சின்னு சொல்லி ரொம்ப வைரலாக போச்சு. அது அந்த காகம் வந்து ரொம்ப புத்திசாலியாக வந்து இருக்குது. அப்போவே வந்து பார்த்தா தண்ணி இருக்கும்போது கல்லை வந்து மேலே போட்டு தண்ணி வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ காகங்கள் வந்து ரொம்ப பறவைகளே புத்திசாலி பறவை வந்து காகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. நல்லது செஞ்சால் யார் நமக்கு நல்லது செய்தால் கெட்டது செய்தாலும் உறவுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஓட விரட்டுமா. நல்ல குணங்கள் வந்து நிறைய காக்கைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன், பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.